வணக்கம் நண்பர்களே. நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். பராமரிப்பு பணிகள் அப்படிங்கிறது அவ்வப்போது நடைபெறுவது உண்டு. அப்படி பராமரிப்பு பணிகள் நடைபெறும் போது சில நேரங்களில் சில ரயில்கள் மாறுதலுக்கு உட்படும். அந்த வகையில் ஒரு முக்கியமான ரயில் பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தினமுமே மயிலாடுதுறையில் இருந்து காலையில் 6:15 மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் அங்கிருந்து கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சியிலிருந்து கரூர், நாமக்கல் வழியாக சேலத்திற்கு அன்று பிற்பகல் 1:45 மணிக்கு போய் சேரும். இந்த ரயிலானது பராமரிப்பு பணிகள் காரணமாக தேதியை நல்லா குறிச்சுக்குங்க. நாளை 22, 24, 26, 28 மற்றும் 31 ஜூலை ஆகிய நாட்கள்லையும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியும் இந்த ரயிலானது சேலத்துக்கு போகாது. ஆனால் மயிலாடுதுறையிலிருந்து புறப்பட்டுரும். எது வரைக்கும் இயக்கப்படும் அப்படின்னா கரூர் வரைக்கும் தான் இயக்கப்படும். ஆக இந்த தேதிகளில் மயிலாடுதுறையிலிருந்து கரூர் ரயிலாக மட்டுமே இந்த ரயில் செயல்படும். கரூரிலிருந்து சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. அன்றைய தினம் சேலத்துக்கோ நாமக்கல்லுக்கோ போகணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ட்ரெயினில் நம்மளால் பயணிக்க முடியாது. ஆக இந்த ட்ரெயின் சேலத்துக்கு போய் சேராததுனால சேலத்தில் இருந்து தினமுமே பிற்பகல் 2:05 மணிக்கு புறப்பட்டு மயிலாடுதுறை வரைக்கும் வரக்கூடிய ரயில் சேலத்தில் இருந்து இந்த தேதியை திரும்பவும் சொல்கிறேன். நாளை 22, 24, 26, 28, 31 ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இந்த ரயிலானது 2:05 மணிக்கு சேலத்தில் இருந்து புறப்படாது. அதற்கு பதிலாக இந்த ரயிலானது 3:40 மணிக்கு கரூரில் இருந்து தான் புறப்படும். கரூர் மயிலாடுதுறை ரயிலாக இந்த தேதிகளில் இந்த ரயிலானது இயங்கும். இது முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் அப்படிங்கிறதுனால யாருக்குமே மெசேஜ் அப்படிங்கிறது போகாது. அதனால அந்த தேதிகளில் பயணிகள் மாற்று ஏற்பாடுகளை செஞ்சுக்க வேண்டியது அவசியமாகிறது. ஏன்னா பேருந்துகள்லையோ அல்லது மற்ற ரயில் மூலமாகவோ நம்ம கரூருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினை பயன்படுத்தி நம்ம மயிலாடுதுறை வரைக்குமோ அல்லது தஞ்சாவூர் வரைக்குமோ செல்வதற்கான வழி அப்படிங்கிறது இருக்கிறது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.